Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. நில்லு. என் பிள்ளைய உன் பக்கம் இழுத்துட்டேங்கிற ஆணவத்துல எனக்கே புத்தி சொல்றியா? உன்ன அந்த பயம் இருக்கணும். உன் புருஷன் சைடுல இருக்கிற உண்மையான ஆதாரத்தை உடைக்கணும்னா உன் சைட்லயும் நாம போலியான ஆதாரத்தை ரெடி பண்ணணும். நீங்க உடனே போலியான ஆதாரத்தை ரெடி பண்ணுங்க சார். அப்ப உடனே 20 லட்சம் ரூபாய் பணத்தை ரெடி பண்ணுமா? நீ இழந்த வாழ்க்கை வேணும்னா போய் பணத்தை ரெடி பண்ற வழிய பாரு. போமா. ஓ 20 ரூபாய்க்கே எங்க அம்மா கிட்ட கெஞ்ச வேண்டியதா இருக்கு. இதுல 20 லட்சத்துக்கு நான் எங்க போறது? அஜலி, இந்தா சாப்பிடு. ஏய், உன்னதாண்டி சாப்பிடுறீ. என்னடி ஆச்சு உனக்கு? வக்கீல பார்க்க போறேன்னு சொல்லிட்டு என்னவோ பேய பார்த்துட்டு வந்த மாதிரி பீதி அடைஞ்சு உட்காந்துருக்க. எதை கேட்டாலும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. என்னதாண்டி பிரச்சனை? வக்கீல பாத்தியா? பார்த்தேம்மா. ஆனா என்னடி ஆனா? கார்த்திகோட சேர்றதுக்கு அவர் ஐடியா கொடுத்தாரா இல்லையா? ஐடியாலாம் நல்லா தான் கொடுத்தாரு. ஆனா அந்த ஐடியாவுக்கு 20 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கேக்குறாரு. ஐயோ, 20 லட்சம் ரூபாவா? என்னடி சொல்ற? ஆமாமா, இப்ப இருக்கிற ஆதாரம் எல்லாமே கார்த்திக் பக்கம் தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால நம்ம பக்கம் கேஸ் ஸ்ட்ராங் ஆகணும்னா போலியான ஆதாரத்தை ரெடி பண்ணோம்ல, அதுக்கு 20 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொல்றாரு. வக்கீல்லாம் அப்படிதான் கேட்பாங்க. அதுக்கு நீ என்னடி சொன்ன? நான் என்னத்த சொல்றது? எனக்கு டைவர்ஸ் கிடைக்காம இருக்கணும்னா வக்கீல் சொல்றத கேட்டுதானே ஆகணும். அதுக்காக அவர் கேட்ட பணத்தை நம்ம ரெடி பண்ணி தான் ஆகணும். என்னது ரெடி பண்றியா? ஏய், எப்படி? பைபாஸ் ரோட்ல உட்காந்து கையேந்த போறியா? அப்படியே கையேந்தனாலும் 20 லட்சத்தை தேத்துறதுக்குள்ள நீ கிழவி ஆயிடுவ. அதுக்கப்புறம் நீ கார்த்திக் கூட சேர்ந்தா என்ன, சேரலன்னா என்ன? என்ன கிண்டல் பண்றியா? ஐயோ, நான் பணத்துக்கு என்ன பண்றதுன்னு யோசனை கேட்டா கிடைச்ச சந்தர்ப்பத்தை வச்சு என்னைய நக்கல் அடிக்கிறியா நீ? ஐயோ, பணத்துக்கு ஏதாவது நல்ல ஐடியா சொல்லு சொல்லு. அப்புறம் ஏதாவது நல்லா சொல்லிட போறேன். ஏற்கனவே உங்க அப்ப பேங்க்ல போட்டு வச்சிருக்கிற பணத்தை எடுக்க விடாம, அந்த ஆளு வாங்கி வச்சிருக்கிற படப்பையில இருக்கிற இடத்தை விக்க விடாம, அந்த இலக்கிய முட்டுக்கட்டை போட்டு வச்சிருக்காளே. இந்த லட்சணத்துல இந்த ஓட்ட வீட்டுல உட்காந்துக்கிட்டு 20 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்கடி போறது? என்ன சொன்ன? ஓட்டு விடா? ஆமா மா, செம்ம ஐடியா கொடுத்துட்ட. பணத்தை ஏற்பாடு பண்ண எனக்கு சூப்பரான யோசனை வந்துருச்சு. என்னடி யோசனை? இந்த வீட்டை வித்துடலாமா? என்னது? ஆமாமா, இந்த வீடு உன் பேர்ல தானே இருக்கு. இது நிச்சயமா 30 லட்சம் ரூபாய்க்கு போகும். 20 லட்சம் ரூபாய லாயருக்கு கொடுத்துட்டு மிச்சம் 10 லட்சம் ரூபாய் நம்ம செலவுக்கு வச்சுக்கலாம். என்ன சொல்ற? சொல்லு. இரு, இந்த வீட்டை விக்கிறதுக்கு இப்பவே ரியல் எஸ்டேட் புரோக்கருக்கு போன் பண்றேன். ஏய், இரு. வாய்க்கு வந்தபடியெல்லாம் உளராதடி. இந்த வீட்டை நான் விக்க விட மாட்டேன். ஏன் ஒத்துக்க மாட்டே? நமக்கு பணத்தை புரட்டுறதுக்கு ஒரே ஒரு சோர்ஸ் இதுதான். வக்கீலுக்கு நான் செலவு பண்ணலன்னா அந்த வீட்டுக்கு நான் மருமகளா போக முடியாது. இலக்கியாவை சமாளிக்கிறதுக்கு நம்ம கையில பணம் வேணும். அதுக்காக நம்ம குடியிருக்கிற வீட்டை விப்பியா? அந்த தப்ப நான் பண்ண தயாரா இல்ல. இந்த வீடு இருக்கிற வரைக்கும் தான் எனக்கும் கொஞ்ச நஞ்ச மரியாதை இருக்கும். இத வித்துட்டு என்ன பிளாட்ஃபார்முக்கு போக சொல்றியா? ஷோ அம்மா, புரியாம பேசுறியே. நான் கேஸ்ல ஜெயிச்சு அந்த வீட்டுக்கு போயிட்டா
கார்த்திக்கோட பல கோடி ஆஸ்திக்கு நான் சொந்தக்காரி ஆயிடுவேமா. அந்த பணத்துல உன்னை ராணி மாதிரி நான் பார்த்து வச்சுப்பேன். உன்னையும் என் கூடவே என் மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். ஓ மாமியார் வீட்டுக்கு என்ன? சக்கரைன்னு வாயில சொன்னா இனிக்காதுடி. கேஸ்ல ஜெயிச்சாதான் நீ ராணி, தோத்துட்டா நீயே நான் அத்தை விட்டுட்டு போயிடுவ. இந்த வீடு எங்க அப்பா சொத்து. இது இருக்கிறதுனாலதான் உங்க அப்பன் என்ன புழு அளவுக்காவது மதிக்கிறான். நான் இதை விக்க விட மாட்டேன். பணத்துக்கு நீ வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கோ. என்னம்மா நீ செலவுக்கு பணம் வேணும்னு தாலி செயினை கேட்டப்பவும் நீ தரல. இப்ப இந்த வீட்டை கேட்டா அதையும் தர மாட்டேங்கிற. ஏன் அவ்வளவு செல்ஃபிஷா இருக்க? எனக்கு இந்த வீட்டை விட்டா வேற என்ன இருக்கு? எனக்கும் இந்த வீட்டை விட்டா வேற கதி இல்லடி. வரப்போற பல கோடி ரூபாய் சொத்துக்காக 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும்னு நீ நினைக்கிற. ஆனா அந்த பல கோடி ரூபாய் சொத்தையும் உன்னோட முட்டாள்தனத்தினால இழந்துட்டு நிக்கிறேங்கிறத மறந்துடாத. இத பாருடி, முடிவா சொல்றேன். நீ கார்த்திக் கூட ஒண்ணு சேர்றதுக்கு என்ன தியாகம் வேணாலும் பண்ண சொல்லு, நான் பண்றேன். ஆனா இந்த வீட்டை மட்டும் கேட்காத. இந்த சாப்பாடு ஆறுது, சாப்பிடு. எப்படியோ போ. தோ பாருங்க ரமேஷ், லாஸ்ட் மந்த் பிசினஸ் டர்ன் ஓவரை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. சோ ஒரு 10:30க்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. அதுக்குள்ள நான் ஆபீஸ் வந்துருவேன். இதோ நான் கிளம்பிட்டேன். யா ஓகே. என்ன கௌதம், ஆபீஸ்க்கு போக ரெடி ஆயிட்டீங்க? அடிபட்டதோட ஆபீஸ்க்கு போக வேண்டான்னு நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க கேட்க மாட்டீங்களா? இல்ல இலக்கியா, ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. ஒரு முக்கியமான மீட்டிங் வேற அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். நான் அட்டெண்ட் பண்ணியே ஆகணும். கொஞ்சம் இருங்க. காயம் எப்படி இருக்கு? வலிக்குதா? என்ன கௌதம், காயமே ஆறல. இந்த வலி வச்சுட்டு ஆபீஸ்க்கு போய் எப்படி ஒர்க் பண்ணுவீங்க? சொல்றத கேளுங்க. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போலாம். இந்த சின்ன காயத்துக்கே பயந்துகிட்டே என்ன ஆபீஸ் போவேனான்னு சொல்றீங்க. நேத்து உன் உயிரை பத்தி கூட கவலைப்படாம அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து என்ன காப்பாத்தின. அதெல்லாம் நினைக்கும் போது இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணம். உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு இலக்கியா. அந்த ரவுடிங்க கொலவெறியோட என் மேல பாஞ்சப்போ நீ எப்படி எதை பத்தியும் யோசிக்காம என்ன காப்பாத்த போராடின? அந்த நேரத்துல நீ ஒரு பத்திரகாளியாவே மாறிட்ட. டேய், இப்ப வந்து புருஷனை தொட்டா என் கூட சேர்ந்து அந்த ரவுடிங்கள ஆவேசமா அடிச்சு விரட்டின. ஏன் இலக்கியாக்குள்ள இப்படி ஒரு போராட்டக்காரியா? எப்படி அது? நான் உங்களை காப்பாத்த போராடல, என்ன காப்பாத்திக்க தான் போராடினேன். உன்னை காப்பாத்திக்கவா? இல்லையே, அவங்க என்னதானே அடிக்க வந்தாங்க? என்ன குழப்பற? நான் ஒன்னும் குழப்பல. அவங்க மட்டும் உங்களை அடிச்சிருந்தா அந்த அடி என் மனசுல விழுந்திருக்கும். நீங்க வேற நான் வேற இல்ல கௌதம். உங்க மேல ஒரு அடி விழுந்து துடிக்கிறத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த 2 ரவுடிங்க இல்ல, இன்னும் 200 ரவுடிங்க வந்திருந்தாலும் உங்களுக்காக அவங்களை எதிர்த்து போராடி இருப்பேன். என் இலக்கிய முகத்துல என்ன ஒரு ஆக்ரோஷம்! நிஜமாவே நீதானா? என்ன கிண்டலா? புருஷனை உயிருக்கு உயிரா நேசிக்கிற எந்த பொண்ணும் தான் புருஷனுக்கு ஒரு ஆபத்து ஏற்படுறத பார்த்து சகிச்சுட்டெல்லாம் இருக்க மாட்டா. அப்படியா? அப்ப என்ன உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன்னு சொல்ற? இல்ல, என் உயிரே நீங்க தானு சொல்றேன். சிரிக்கும் போது என் பொண்டாட்டி எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா? இந்த சிரிப்பு தான் என் இலக்கிய கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சரி சரி, இந்த சிரிப்போட எந்த மறுப்பும் சொல்லாம என்ன ஆபீஸ்க்கு மட்டும் அனுப்பிச்சு வச்சிரு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அதானே, கொஞ்சம் சிரிச்சு பேசினா போதுமே. உடனே சலுகை எதிர்பார்ப்பீங்களே, அதெல்லாம் முடியாது. பேசாம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க வீட்லயே இல்ல இல்ல, எனக்காக மீட்டிங்ல வெயிட் பண்ணுவாங்க. நான் போயே ஆகணும். என்ன பெரிய மீட்டிங்? ஒரு நாள் தள்ளி போட்டா ஆகாதா? மீட்டிங் மட்டும் இல்ல, ஆபீஸ்ல நிறைய பெண்டிங் ஒர்க் இருக்கு. அதை யார் பண்ணுவா? ஏன் கார்த்திக் என்னங்க வேலை? அவன் பண்ண மாட்டானா? ஷோ, அதுக்கு இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். கார்த்திக்கும் அந்த கம்பெனில பொறுப்பு இருக்கு. அண்ணனுக்கு ஒரு பிரச்சனைனா அவன் ஆபீஸ பாத்துக்க மாட்டானா? அதெல்லாம் நிச்சயமா பாத்துப்பான். உங்களுக்காக நான் அவன் கிட்ட சொல்றேன்.
நீங்க ஆபீஸ் கிளம்புறது கார்த்திக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. அவன் உடனே டென்ஷன் ஆகி எதுக்கு நான் உடம்பு சரியில்லாத நேரத்துல ஆபீஸ்க்கு போறீங்க, நீங்க இங்கே இருங்க, நான் போறேன்னு சண்டைக்கு தான் வரப்போறான். சொன்னா கேளு இலக்கியா. முடியாது, நீங்க இலக்கியா, வாங்க முதல்ல வாங்க. இலக்கியா சொன்னா கேளு. கௌதம், என்னப்பா இது? தலையில அடிபட்டிருக்கு, ரெஸ்ட் எடுக்காம ஆபீஸ்க்கு கிளம்பிட்ட? நல்லா கேளுங்க அத்தை. இவ்ளோ நேரம் நானும் அததான் சொல்லிட்டு இருந்தேன். வேலை இருக்கு, ஆபீஸ்க்கு போயே ஆகணும்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தாரு. சரி, நான் தான் கார்த்திக் அனுப்பி ஒர்க்க பார்க்க சொல்லலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். தோ கார்த்திகே வந்துட்டான், அவன் கிட்ட கேளு. கார்த்திக், கார்த்திக், கௌதம்க்கு அடிபட்டிருக்குல்ல, நீ இன்னைக்கு போய் ஆபீஸ கொஞ்சம் கவனிச்சுக்கிறியா? டேய், நானே போயிருவேன்டா. இலக்கியாவும் ஜானுவும் தான் போக வேண்டாம்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. நீ போய் அந்த மும்பை பார்ட்டியோட மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு அப்படியே கிளியர் ஆகாத பில்ஸ் எல்லாம் சைன் பண்ணிட்டு வரியா? அம்மா, எனக்கு வெளியே நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். டேய் நில்லுடா. என்னடா இது? அவங்க கேக்குற கேள்விக்கு என்கிட்ட பதில் சொல்ற, என்ன ஆச்சு? யார்கிட்ட சொன்னா என்னம்மா, பதில் கிடைச்சா போதும்ல. கார்த்திக், உடம்பு நல்லா இருந்தா உன் அண்ணனே ஆபீஸ்க்கு போயிடுவாரு. ஏதோ முக்கியமான ஒர்க்கா, அதான் உன்னை போக சொல்றாரு. எனக்கு அதை விட முக்கியமான ஒர்க் இருக்கு, என்னால ஆபீஸ்க்கு போக முடியாதுமா. ப்ளீஸ் கார்த்திக், நான் சொல்றது கொஞ்சம். இங்க பாரு, கார்த்திக் தான் முடியாதுன்னு சொல்றான்ல, அப்புறம் ஏன் அவனை நோய் நோய்னு கேட்டுக்கிட்டே இருக்க? நீ அவனை நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? இப்ப யாரு உங்களை பஞ்சாயத்து பண்ண கூப்பிட்டா? எதுக்கு தேவையில்லாம ஆஜராகிறீங்க? நீங்க செஞ்ச வேலைக்கு எங்க முகத்தை பார்த்து பேசுற அளவு கூட உங்களுக்கு தைரியம் இருக்கா? டே கார்த்திக், இப்ப நீ ஆபீஸ் போவியா மாட்டியா? மா, போக மாட்டேன்னு எத்தனை தடவை சொல்றது? என்ன கார்த்திக், எங்க முகத்தை பார்த்து கூட பேச மாட்டேங்கிற, எங்க மேல உனக்கு அப்படி என்ன கோவம்? அஞ்சலிங்கிற அஷ்டலட்சுமி எங்க கூட்டிட்டு வர பாத்தீங்கல்ல, அந்த சந்தோஷத்துல இருக்கேன், போதுமா? டேய், அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். அதான் அஞ்சலியோட டிராமாவை கண்டுபிடிச்சு துரத்தியாச்சுல, அதை ஏன் இன்னும் மனசுலயே வச்சுக்கிட்டு இருக்க? இப்ப நீங்க எது வேணா பேசலாம். ஒருவேளை அஞ்சலியோட வேஷம் கலையாம இருந்திருந்தா இந்நேரம் அவளை ஏன் தலையில கட்டியிருப்பீங்க? கார்த்திக், கௌதம குறை சொல்லாதடா. எல்லாம் இந்த இலக்கியா பண்ண வேலை. இவளோட மாமா பொண்ணை இங்க வாழ வைக்கிறதுக்காக இவ செஞ்ச சதி. பைரவி, எதுக்கு இப்ப பிரச்சனை பண்ற? பேசாம இரு. கார்த்திக், இத பாரு, நேத்து தான் கௌதம் உயிர் தப்பிச்சு வீட்டுக்கு வந்திருக்கான். 2 நாள் ரெஸ்ட் எடுக்கட்டுமே. அவனுக்கு ஏதோ கொஞ்சம் ஆபீஸ்ல வேலை, அத நீ பாத்துக்கலாம் இல்லப்பா? ஆபீஸ்ல என்னோட ஒர்க் எல்லாம் நான் முடிச்சு வச்சிட்டேன். அவர் சொல்றது அவரோட ஒர்க். 2 நாள் கழிச்சு அவரே போய் பார்க்க சொல்லுங்க. டேய், என்னடா ஏன் வேலை ஓ வேலைன்னு பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க? விட்டா ஒரேடியா பேசுற, அந்த அளவுக்கு உனக்கு. ப்ளீஸ் கௌதம், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. கார்த்திக், அண்ணன் தம்பிக்குள்ள ஏன் இப்படி வித்தியாசம் பாக்குற? இன்னைக்கு ஒரு நாள் உங்க அண்ணன் பேச்ச கேட்க மாட்டியா? எங்க அண்ணனே உங்க பேச்ச தானே கேக்குறாரு, அப்புறம் எதுக்கு கவலைப்படுறீங்க? நீங்க என்ன சொன்னாலும் அவர் தலையிட மாட்டாரு தானே. நீங்க எங்களை பத்தி கவலையப்படாம எது வேணாலும் செய்றீங்க. எல்லாத்துக்கும் ஐடியா கொடுக்கற மாதிரி நீங்களே ஆபீஸ் வேலைக்கு ஐடியா கொடுங்க. அப்படி சொல்றா கார்த்திக். என்னதான் புருஷன் தாம் பேச்ச கேக்குறாங்கிறதுக்காக வீட்ல யாரையுமே மதிக்க கூடாதுன்னா எப்படி? நான் சொல்றது கரெக்ட் தானே அண்ணி? என்னடி முறைக்கிற? இப்படி முறைச்சா நாங்கெல்லாம் பயப்படணுமா? அதிகாரம் பண்ணி இந்த வீட்டை ஆளணும்னு பாக்குறியா? அது அண்ணி இருக்கிற வரைக்கும் நடக்காது. நிறுத்துங்க. இப்ப என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு? நீங்க என்ன பேசுறீங்க? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா, பேச கத்து கொடுத்த நம்மளையே பேசக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு நம்ம புள்ளையே நமக்கு எதிராவே மாத்தி வச்சிருக்கான். கூடிய சீக்கிரமே கௌதம நமக்கு எதிரியாவே இவ மாத்திடுவா. இங்க பாருங்க, யார் பேச்சையும் கேட்டு ஆடுறவன் நான் இல்ல. போதுமா இலக்கியா? நான் பாட்டுக்கு பேசாம ஆபீஸ் கிளம்பி போயிருப்பேன். என் மேல அக்கறை காட்டுறத நினைச்சு இப்ப பிரச்சனை எங்க வந்து நிக்குது பாத்தியா? வர வர இந்த வீட்ல எனக்கு நிம்மதியே இல்ல. எனக்கு வலிச்சாலும் பரவாயில்ல, நான் இந்த காயத்தோட ஆபீஸ்க்கு போய் என் வேலையை நானே பாக்குறேன். டேய், நீ போடா. போய் ஏதோ முக்கியமான வேலைன்னு சொன்னல, அந்த முக்கியமான வேலைய போய் பாரு. என் வேலையை நான் பாத்துக்கிறேன். கௌதம், கௌதம் இருங்க. கௌதம், என்னப்பா நீ? விடுங்கம்மா. கௌதம் இருங்க, நானும் உங்களோட ஆபீஸ்க்கு வரேன். டேய், பாத்தீங்களா அண்ணி? இப்ப இலக்கியா கௌதம் கூடவே ஓடுறது எதுக்கு நினைக்கிறீங்க? அவன் உடம்ப கவனிச்சுக்கிறதுக்காகவா? கண்டிப்பா இல்ல. வீட்லயே கௌதம உட்கார வச்சு
அவன் கூடவே பொழுதுக்கும் இருந்து அவன் மனசுல விஷத்தை விதைக்கணும்னு பார்த்தா அது முடியல. அதான் கௌதம் ஆபீஸுக்கு கிளம்புனதும் அவன் கூடவே போய் அவன் பக்கத்திலேயே இருந்து அவன் மனசை விஷமாக்க போறா. நீங்க வேணா நல்லா யோசிச்சு பாருங்க. இலக்கியா முதல்ல அஞ்சலியை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டு ஆளை பார்த்தா, இப்ப ஆபீஸுக்கு போய் கம்பெனியும் தன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போறா. இதையெல்லாம் நான் வெட்ட வெளிச்சமா சொல்றேன் தான் அவ என்ன பேசவே விடாம வாய் அடைச்சுக்கிட்டு இருக்கா. இங்க பாருங்க, ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆரம்பத்திலே நம்ம உஷாராகலனா கடைசியில நீங்க தான் வருத்தப்படுவீங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கு மேல நீங்க தான் முடிவு பண்ணணும். என்னமோமா பாத்தியா இலக்க கார்த்திக் எப்படி பேசுறான்னு? இதுக்குதான் நானே ஆபீஸ் போய்க்கிறேன்னு சொன்னேன். கேட்டியா? கடைசியில அவங்க கிட்ட அவமானப்பட்டதுதான் மிச்சம். அவன் இவ்ளோ பிடிவாதமா பேசுவான்னு நானும் நினைக்கலங்க. சாரிங்க. சரி, அதை விடு. இப்ப நீயே அடம்பிடிச்சு என் கூட ஆபீஸ் வர, பேசாம வீட்லயே இருந்திருக்கலாம்ல. நேத்து எஸ்எஸ்கே உங்களை கொல்றதுக்கு ட்ரை பண்ணி எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்கீங்க. அப்புறம் எப்படி நான் உங்களை தனியா அனுப்ப முடியும்? ஏன் நான் தனியா போனா அவன் என்ன ஏதாவது செஞ்சிருவானா? சொல்லு. நேத்து நான் எதிர்பார்க்காத நேரத்துல அவன் வேலையை காமிச்சிட்டான். இப்ப மட்டும் அவன் என் கையில கிடைக்கட்டும், அப்ப தெரியும் அவனுக்கு நான் யாருன்னு. என்னங்க, கார் ஸ்டார்ட் ஆகுமா ஆகாதா? அதத்தான தாட்சாணி நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் பொறு. ஃபங்க்ஷனுக்கு வேற டைம் ஆயிடுச்சுங்க. ஃபோன் பண்ணி மெக்கானிக்கையாவது வர சொல்லலாம்ல. அவன் வந்து இதை சரி பண்றதுக்குள்ள ஃபங்க்ஷனே முடிஞ்சிடும். நீ அமைதியா இரு, நானே சரி பண்றேன். என்ன கௌதம், ஏன் வண்டியை நிப்பாட்டிட்டீங்க? அங்க பாரு யாருன்னு. கௌதம், அவர் முகத்தை பார்க்கவே ரொம்ப டென்ஷன் ஆகுது. முதல்ல கார் எடுங்க, போலாம். போறதா? என் உயிரையே எடுக்க பார்த்தவன் அவனை பார்த்தும் ஒண்ணும் பண்ணாம போக சொல்ற? அவன் பண்ண காரியத்துக்கு இப்ப நான் திருப்பி கொடுத்தே ஆகணும். ஏங்க, வீட்ல கார் எடுக்கும் போது செக் பண்ண மாட்டீங்களா? எதுக்கு இப்படி நடு ரோட்ல நிக்க வச்சு மானத்தை வாங்குறீங்க? இரு, நான் என்னன்னு பாக்குறேன். நீ உள்ள போய் உட்கார். இப்ப என்ன பண்ண போறீங்க? டேய், இப்ப வந்து புருஷனை தொட்டா பாப்போம். இல்லக்க, நேத்து எனக்கு மரண பயத்தை காமிச்சான்ல, இன்னைக்கு அவனுக்கு மரணத்தையே நான் காமிக்க போறேன். ஃபங்க்ஷனுக்கு வேற டைம் ஆயிடுச்சு. முதல்ல கேப் புக் பண்ணுங்க. சரி, அவசரப்படாத, இரு. கௌதம், பிரச்சனை வேண்டாம் கௌதம். நம்ம ஆபீஸ்க்கு போலாம். நீங்க முதல்ல வண்டி எடுங்க. முடியாது. ஆள் பலத்தோட அராஜகம் பண்றாந்தால சும்மா விடுறதா? என்னங்க, புக்காச்சா இல்லையா? அதுக்குள்ளேயே வா. அது வண்டி கிடைக்கணும்ல. இப்ப பாரு. கௌதம், கன்ஃபார்ம் பண்ணி தொலையண்டா. கௌதம், என்ன பண்றீங்க? வேண்டாம் கௌதம். என்னங்க? என்னங்க இல்ல? கௌதம், ஏன் இப்படி பண்றீங்க? வேணாம், பண்ணாதீங்க. நம்ம போலாம். அடுபாவி, என்னடா வண்டி ஓட்டுற?
யாரும் செத்துருப்போம்டா. டேய் வாடா வெளிய. Many say life slows down after retirement, but for us, it's quite the opposite. Just like Ananya's Nana Nani, every moment feels better than the best. It's a paradise where every day is better than ever. Whether it's relaxing in a spa, an evening at the theatre, joy is constant amidst refined luxury. Ananya's Nana Nani, Coimbatore, a paradise for senior citizens. Come. Experience life at its best. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.